Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு neck design தான் பார்க்க போறோம். Front sideல ஒரு பட்டு பாவாடை சட்டைக்கு 1 year பேபிக்கான பட்டு பாவாடை சட்டைக்கு நம்ம வந்து front neck வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு round neck patternல outerல மட்டும் கொஞ்சம் ஷேப் மட்டும் மாத்தி இருக்கேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 லைன் ஜரி thread வச்சு நான் outer லைன் வந்து ஃபுல்லாவே போட்டுருக்கேன். And இப்போ வந்து நம்ம ஒரு லைன் sugar beads வந்து நம்ம வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு பட்டுப்பாவாடை சட்டைக்கு வந்து நம்ம வரையறோம் வர்க் பண்ண போறோம் அப்படினா நீங்க வரையும் போதே front neck arm hole and full length அது வந்து ஃபுல்லாவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஏனா குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்ம வந்து ফুল சட்டைக்குமே வர்க் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஏனா Dressே பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ফুল வர்க் பண்றோம் அப்படினம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். டாப் மட்டும் கீழ வந்து ஸ்கர்ட் சிம்பிளா இருந்துச்சு அப்படினா கூட மேலே சட்டை வந்து கிராண்டா இருந்துச்சுனா பார்க்கிறதுக்கு வந்து சூப்பரா இருக்கும். அதனால நீங்க வந்து மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி full பேட்டர்னுமே வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் வந்து கொடுத்திருக்கேன் ரெண்டு சைடுமே. அதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் அத வந்து ரவுண்ட் பீட் தான் அத நம்ம வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு சைடுமே நம்ம வந்து கொடுத்துட்டு and சென்டர்ல வந்து ஒரு லைன் கொடுத்துட்டோம் அப்படினா உங்களுக்கு இந்த one side வந்து ஃபுல்லா கவர் ஆயிடும். one side வந்து நல்லா ஹெவியா இந்த பீட்ஸ் ஸ்டோன் செயின் எல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம சிம்பிளா வெறும் thread மட்டும் வச்சு பண்ண போறோம். எனக்கு இந்த நார்மல் thread பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருந்ததனால எனக்கு அது பிசுறா வந்துட்டே இருந்துச்சு ஸ்டிட்ச் பண்ணவே முடியல. and இன்னொரு சைடு நமக்கு அந்த ரவுண்ட் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த கரெக்ட்டா அந்த வளைவு கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு அத சுத்தி வந்து ஒரு sugar beads ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் ஒட்டி இருக்கேன் and இன்னொரு லைன் வந்து நம்ம sugar beads கொடுத்துக்கலாம். and இந்த சைடு பாருங்க நான் ஃபுல்லா வந்து இந்த பீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். and சென்டர்ல மட்டும் ஒரு பீட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படினா நமக்கு one side வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ நான் வந்து இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா இத சுத்தி நான் sugar beads ஒரு லைனும் ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்திருக்கேன் and இன்னொரு லைன் வந்து sugar beads கொடுத்துக்கறேன். ஏனா நம்ம இந்த இது பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நம்ம ஹிப் பெல்ட்க்கு யூஸ் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா அத அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம் அப்படினா உங்களுக்கு one side வந்து சூப்பரா இருக்கும். நீங்க அந்த இன்னும் கொஞ்சம் கூட பெருசா வேணும் அப்படினா இன்னும் ஒரு லைன் மட்டும் ஒரு பெரிய சைஸ் பீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அத வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு இந்த இது மட்டும் கொஞ்சம் பெருசா உங்களுக்கு வந்து இந்த இடம் ஹைலைட்டிங்கா இருக்கும் and லைட்டா அந்த கட் வர்க் ஷேப்ல உங்களுக்கு வந்து அந்த நெக்க சுத்தி வந்துரும். and நார்மல் thread வந்து நல்ல குவாலிட்டியா இருக்க thread-ஆ எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் கமெண்ட்ஸ்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நான் சொல்லி இருந்தேன். நார்மல் thread வந்து வர்தமான் வந்து எடுத்துக்கோங்க அது நல்லா இருக்கும். and மத்த வேற எந்த பிராண்டா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த பிசுறு மாதிரி வந்துட்டே இருக்கும் பஞ்சா வந்துரும் ஸ்டிட்ச் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். சோ இப்போ one side neck கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் அதாவது கோல்ட்லயே வச்சு ஜரி thread யூஸ் பண்ணியே நான் வந்து அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏனா நம்ம ஃபுல்லா பீட்ஸ் வர்க்கா கொடுத்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங்கா தெரியாது ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாமே. அதனால நம்ம வந்து வர்க் வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங்கா இருக்கணும் Dressம் வந்து டிஃபரண்டா இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம
ஒன் சைடு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பீட்ஸு ஸ்டோன் செயின்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கோல்டில் தான் வருது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதுவும் பிரைட்டாக தெரியும் அண்ட் அந்த சைடு இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியும். அப்போ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடும் டிசைனு பார்க்கும்போது. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்டு நீங்கள் ஒர்க் பண்ண இமேஜஸ் எல்லாம் நிறைய எனக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே நல்லா இருக்குது. அண்டு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் சில்க் த்ரெட் வந்து கட் ஆகிறது இதெல்லாம் தான் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய டவுட்டாக இருக்குது. சில்க் த்ரெட்டை பொறுத்தவரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கட் ஆகாமல் அந்த பிசுரெல்லாம் வராமல் வரும். ஸோ நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சில்க் த்ரெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக அது வந்து ஃபினிஷிங் நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வாட்டர் ஃபில்லிங் போட்டோன்னே உங்களுக்கு அந்த இடம் வந்து நல்லாவே நீட்டாக அழகாக இருக்குது. அண்ட் கீழே இந்த கேப்லேயே நான் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நீட்டாகவும் இருக்கும். அண்ட் ஒன் சைடு வந்து உங்களுக்கு பீட்ஸோட அந்த ஸ்டோன் செயினோட கிளிட்டரிங் இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கனால அந்த இடமும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த வீடியோவோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம இன்னொரு சேனல் இருக்குது இல்லையா, ஃப்ராக் ஸ்டிச்சிங் டுட்டோரியல், அதில் வந்து நான் போடுறேன். அண்டு உங்களுக்கு வந்து வேறு எந்த ஃப்ராக்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னாலும் அந்த சேனலில் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.